இதம் சுரூபம் ததா வா கலத்ரம் யசச்சாரு சித்ர தனம் மேரு துல்யம் மனச்சேன லக்னம் குரோரங்கிரி பத்மே ததக்கிம் 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 ததக்கிம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹஸ்தாமலக்கீயம். அதுல நாம 6வது ஸ்லோகம் படிச்சுட்டு இருக்கோம். அது பெரிய விசாரம். அதுல ஒரு பூர்வபக்ஷம், அதுக்கு ஒரு சித்தாந்தம். ஜீவன் முக்தா அப்படிங்கிற விஷயத்துல ஒரு பெரிய சங்கையை ஏற்படுத்தினான் பூர்வபக்ஷி. ஜீவன் முக்தா அப்படின்னு இந்த 2 சப்தத்தை பரஸ்பர விருத்தமா அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சப்தத்தை சேர்த்து போட்டிருக்கு. அதுவே தப்புங்கிறான். ஜீவிச்சுட்டு இருக்கான்னு ஜீவன்கிறதுல இருந்து கிடைக்கிறது. முக்தன்னு சொன்னா முக்தி அடைந்தவன் தெரிகிறது. ஜீவிச்சுட்டு இருக்கிறவன் முக்தி அடைய முடியாது, முக்தி அடைஞ்சவன் ஜீவிச்சிருக்க முடியாதுன்னு அவனை தீர்மானம் பண்ணிட்டான். அதனால ஜீவன் முக்தகான்னு சொன்னதே தப்பு அப்படின்னு ஒரு ஆக்ஷேபம் வந்தது. இந்த ஆக்ஷேபத்துக்கு இப்ப பதில் சொல்றான். அத்ரோச்சியதே ஜீவதஸ்தாவது தத்துவஜானம் உற்பத்தியதே நது மிருதஸ்ய. சொல்றார், இந்த தத்துவஜானத்தால தானே முக்தி வரணும். இந்த தத்துவஜானம் உயிரோடு இருக்கிறவனுக்கு வருமா, செத்து போனுக்கு வருமா? உயிரோடு இருக்கிறவனுக்கு தான் வரும். எப்பவுமே செத்து போனதுக்கு அப்புறம் ஒன்றும் வேலை செய்யாது, நம்ம இந்திரியங்களாம் வேலை செய்ய முடியாது. அதனாலே ஜீவதஸ்தாவது உயிரோடு இருக்கிறவனுக்குத்தான் தத்துவஜானம் உண்டாகும். ஜீவதஸ்தாவத் தத்துவஜானம் உற்பத்தியதே நது மிருதஸ்ய. இந்த தேகம் விட்டு போயிடுத்துன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு வராது, தத்துவஜானம் வர முடியாது. ஏன்? தத்துவஜானத்துக்கு சககாரியாக பல அந்தரங்க சாதனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சாந்தோத அந்த உபரத ஸ்திதிக்ஷு எல்லாம். இதெல்லாம் இருந்து உயிரோடு இருந்தா தான் வர முடியும். சமதமாதேகே ஸ்ரவண மனநாதேஷ்ட ஞான ஹேதோஹோ மிருதஸ்ய அசம்பவா. இவன் மரணம் அடைஞ்சாச்சுன்னு சொன்னா அவனுக்கு சாந்தோதாந்த உபரத ஸ்திதிக்ஷு வராது. இவன் எங்க போய் சிரவண மனம்லாம் பண்ண முடியும்? சிரவண மனங்கள்லாம் பண்ண முடியாது. அதனால அவனுக்கு ஞானம் வரத்துக்கு காரணமே இல்லை. அவனுக்கு ஞானம் வர முடியாது. அத ஏவஹி விதுஷாம் யாஜ்ஞவல்க்யாதீனாம் சந்நியாசா ஸ்ரூயதே. அதனாலதான் ஞானம் வந்தவாளுக்கு, விதுஷாம்னா ஞானம் வந்தாச்சு, ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அவ என்ன பண்றா? கர்மாவை விட்டுடுறா. சந்நியாசான கர்ம சந்நியாசா. யாஜ்ஞவல்யர் கூட முதல்ல கிரகஸ்தரா தான் இருந்தார். ஞானம் ஒரு கட்டத்துக்கு அவருக்கு அதுக்கு மேல போரும்னு தோணிடுச்சு. அப்பதான் தன்னுடைய மனைவிகள் 2 பேருக்கும் தான் சம்பாதிச்ச தனத்தை பங்கு போட்டு கொடுத்துட்டு நான் கிளம்புறேன், சன்னியாசம் வாங்கிட்டு போறேன்னு சொல்லுன்னு தான் ஆரம்பிக்கிறார். அப்படி போகிற சமயத்துலதான் அந்த மைத்ரேயிங்கிற ஒரு பத்தினியானவள், இவ்வளவு பணம் கொடுக்குறேங்கிறே, இந்த பணத்தை வச்சுட்டு நான் மரணம் இல்லாதவளாக ஆக முடியுமா அப்படின்னு கேட்டு, அது முடியவே முடியாது, இந்த பணத்தை வச்சுட்டு மற்றவெல்லாம் பணக்காரா இருக்கிற மாதிரி நீ இருக்கலாம், அதுதான் முடியும் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லும் போது அந்த மைத்ரேயி கேட்கிறா, ஏனாகம் நாமிருதாஸ்யாம் கிம் அஹம் தேன குறியாம். இந்த தனத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இதை வச்சுன்னு நான் மரணம் இல்லாத என்ன ஆக்கிக்க முடியாதே. அப்ப இதை வச்சு நினைத்த பண்றது எனக்கு வேண்டாம். இது எதேவ பகவான் வேத ததேவ மே ப்ரூஹி அப்படின்னு சொல்றான்னு வருது. எதுக்காக சொல்றேன்? அது சந்நியாச பிரசங்கம் தான். இவாளுக்கு அதை பணத்தெல்லாம் கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு யாஜ்ஞவல்க்யோ விஜஹாரான்னு முடியுது. விஜஹாரான்னு சொன்னா அவர் வீட்டை விட்டு கிளம்பிட்டாராம் சன்னியாசம் வாங்கிட்டு அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா. அதான் யாஜ்ஞவல்க்யாதீனாம் சந்நியாச ஸ்ரூயதே நச்ச மிருதஸ்ய சந்நியாசா ஸ்ரூயதே சம்பவதி வா. இப்ப இந்த சந்நியாசம் ஞானம் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறமா சன்னியாசம் சொல்றது பண்ண முடியுமா? மரணம் ஆனதுக்கு அப்புறம் சன்னியாசம் முடியாது. தஸ்மாத் ஜீவதா தத்துவஜானம் உற்பத்தியதே இது சித்தம். உங்களுக்கு தத்துவஜானம் வரணும்னு சொன்னா உயிரோடு இருக்கும் போதுதான் வர முடியும், அப்புறம் வராது. இப்ப ஆத்ம ஜானத்தினால முக்தின்னு சொல்றானே, அது எப்போ வரும்?
ஆத்ம ஞானம் வந்தாலே வர வேண்டியதான். ஏன்னா முக்தினா புதுசா ஒண்ணும் வரப்போறது இல்லையே, அஜ்ஞானம் போக போறது தானே. வழக்கு போட்டதுக்கு அப்புறம் இருட்டு போகாம கொஞ்ச நேரம் நிற்கும்னு எப்படி சொல்ல முடியும்? உடனே போக வேண்டியது தானே. அதனால ஆத்ம தத்துவ ஞானம் வரும்னு ஆச்சுன்னு சொன்னா அப்ப அந்த அஜ்ஞானங்கிறது அந்த க்ஷணத்துல இருந்து இருக்காது. அது இருக்காதுன்னு சொன்னா முக்தி தான், அது முக்தி நிலைதான். ஆனாலும் ஜீவன் முக்தன்னு ஒரு நடுப்புற கொஞ்ச நாள் அந்த சரீரம் தன்னுடைய பிராரப்த கர்மா முடிகிற பரியந்தம் உயிரோடு இருந்துட்டு இருக்கும், வேலை பண்ணிட்டு இருக்கும். அதனால ஆனா அவனை ஜீவன் முக்தன்னு சொல்றான். ஆத்மாவை பொறுத்தவரையில் அவன் முக்தன்தான். ஏன்னா அஜ்ஞானம் போயிடுத்து, அதனால அவன் முக்தன். ஆனா மற்றவாளுடைய திருஷ்டியில அவனுடைய சரீரம் போகல, சரீரம் நடமாடுறது, வேலை பண்றது, பழைய படிக்கு விவகாரம் பண்ணிட்டு இருக்கு. ஆகையாலே ஜீவன்னு எல்லாரும் சொல்றான். ரெண்டையும் சேர்த்து பார்த்தாக்கா ஜீவன் முக்தகான்னு ஒரு சப்தம் வந்துடும். இப்படி வந்திருக்குன்னு சொல்றாரு. தஸ்மாத் ஜீவதா தத்துவஜானம் உற்பத்தியதே இது சித்தம், ஆத்மஜானாதேவ முக்தி இது சித்தா ஜீவன் முக்தி. உயிரோடு இருக்காங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆத்ம ஜானம் வந்துடுத்து, அதனால முக்தியும் வந்துடுத்து, ஜீவிச்சென்று கிடைச்சே முக்தி வந்தாச்சு, அதனாலதான் அவனை ஜீவன் முக்தம்னு சொல்றது. சயோஹவை தத் பரமம் பிரம்மவேத பிரம்மை பவதி அப்படின்னு ஸ்ருதி முண்டகோபனிஷத் சொல்றது. பரபிரம்மத்தை உபதேசம் பண்ணிட்டு இந்த பரபிரம்மத்தை எவன் தெரிந்து கொள்கிறானோ அவன் அந்த பரபிரம்மமாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். அவன் ஏற்கனவே அப்படியேதான் இருக்கான், ஆனா தெரியாம இருந்தது, இப்ப தெரிஞ்சு போச்சு. அந்த பரபிரம்மம் தான் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது இப்ப அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த தியானம் வந்துட்டு அதுக்கு வந்ததுனால அவன் ஆள் மாறி போயிட்டாங்கிறது இல்லை. அஜ்ஞானத்தினால ஆள் மாறினா மாதிரி இருந்தான். இப்ப ஞானம் வந்ததுனால தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தை அடைஞ்சிட்டான். இதான் ஸ்வரூபாப்தின்னு சொல்றது. தன்னுடைய உண்மையான ரூபத்தை அவன் அடையலாம். ஸ்வேன ரூபேண அபிநிஷ்பத்தியதே அப்படின்னு சாந்தோக்கியம் சொல்லுவான். பிரம்மவித் ஆப்னோதி பரம் இத்தியாதி ஸ்ருதிபிய. பிரம்மவித் ஆப்னோதி பரம்னா அவன் பிரம்மவித்து பிரம்மஜானி, அவன் பெரிய ஒரு லாபத்தை அடைவான். என்ன லாபம் அது அப்படின்னு கேட்டா பரம்னு சொல்லிவிட்டார். பரம்ங்கிறது என்னது? அவன் எது தெரிஞ்சுட்டானோ அதுதான் பிரம்மவித்துன்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ, அந்த பிரம்மத்தையே அடைஞ்சு விடுறான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நானும் ஞானஸ்ய மோக்ஷபலகத்வே ஸ்ருதிஷு சஹகாரியந்தரம் பிரதீயதே இதி சேத் ந ஞானமாத்திரஸ்ய ஸ்ரவணாத். இப்போ ஒருத்தன் கேட்கிறான், ஞானம் மோட்சத்தை கொடுக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஞானம் மோட்சத்தை பலமாக கொண்டது. ஞானத்துக்கு பலம் மோட்சம். ஆனா அது கூட சகாயத்துக்கு ஏதாவது வேண்டாமா? தனியா ஞானம் மாத்திரம் இருந்தா மோட்சம் வர முடியுமா? அதனால சகாரியந்தரம் பிரதீயதே ஸ்ருதிஷு. இந்த ஸ்ருதியில பாக்குறச்ச நமக்கு ஞானத்துக்கு சகாயம் பண்றதுக்கு வேற ஏதோ சககாரி தேவைப்படுறது அப்படின்னு தோன்றதுன்னா பதில் சொல்றாருன்னா அப்படிலாம் தோணல. ஸ்ருதியில பார்த்தாக்க ஞானம் மாத்திரம்தான் மோட்சத்துக்கு காரணம், அதுக்கு எந்த சககாரியும் வேண்டாம்னு சொல்றது. ஞானமாத்திரஸ்ய ஸ்ரவணாத் வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அவன் பார்த்துட்டான், அவ்வளவுதான். தன்னுடைய ஆத்மஸ்வரூபம் அவனுக்கு தரிசனம் ஆயிடுத்து, அனுபவம் ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னா உடனே இதெல்லாம் பித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக. சககாரிகாரியெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த ஞானம் வந்தா அது போயிடும், அது சொல்றது. அதே மாதிரி நான் பந்தா வித்யதே அயனாய இது சககாரியந்தரம் பிரதிஷேதாச்ச. சககாரியந்தரங்கள்லாம் வேண்டவே வேண்டாங்கிறது. இதுக்கு சகாயத்துக்கு எதுவும் வேண்டாம், வேற மார்க்கமே கிடையாதுங்கிறதுக்கு மார்க்கம்னா இங்க சாதனம்னு அர்த்தம். இந்த மோட்சத்தை அடையிறதுக்கு ஞானம் ஒண்ணுதான் சாதனமே தவிர அதோட இன்னொரு சாதனம் கூட இருக்க வேண்டியது கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு கேள்வி வருது, நானும் ஸ்ருதிரேவ மரண சககாரிண ஞானான் மோக்ஷம் தரிசயதி. இது சங்கை, வேற எங்கேயும் சொல்லாத ஒரு சங்கை இங்க பண்றார். தஸ்ய தாவதேவ சிரம் யாவன் அவிமோக்ஷே அச சம்பத்ஸே இதி. ஸ்ருதி ஞானம் வந்தா உடனே மோட்சம் வருங்கிறது இல்லை.
ஞானம் மோட்சத்தை உண்டு பண்றதுக்கு ஒரு சகாயத்தை கேட்கறது, அபேட்சிக்கிறது. அது என்ன சகாயம் ஞானத்துக்கு அப்படின்னு கேட்டா மரணம். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அவன் மரணமாகணும். மரிச்சாதான் அவனுக்கு மோட்சம் வரும். ஆமா, இது எங்க சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்ல தஸ்ய தாவதே வச்சிரம் யாவன் அவிமோக்ஷே அசசம்பத்சே. இந்த ஞானம் வந்த பிறகு அவன் காத்துட்டு இருக்கான். எவ்வளவு தூரம் காத்துட்டு இருப்பான்னா பிராரப்த கர்மா முடிகிற பரியந்தான். பிராரப்த கர்மா முடிகிறதுங்கிறது அதுதான் மரணம். பிராரப்த கர்மா முடிஞ்சு போச்சுன்னா இந்த மரணம் ஆயிடும். ஆக இந்த மரணம் வந்தாச்சுன்னா ஞான பலம் கிடைச்சிடும். அப்போ மரணம் வர பரியந்தம் ஞானம் வந்தாலும் மோட்சம் இல்லைன்னு ஆச்சோ இல்லையோ. அப்போ அவன் அந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறமா ஞான பலத்தை அடையிறதுக்கு மரணம்னு ஒண்ணு அபேட்சிக்கிறான்னு ஆச்சு. அது சுருத்தி காமிக்கிறது. ஆக தனியாக அந்த ஞானம் தன்னுடைய பலத்தை சாதிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒண்ணு சககாரி கூட வேணும். அதுல வேற ஒண்ணும் இல்லைன்னா இந்த மரணத்தையே சககாரியாக சகாயம் பண்ணக்கூடியதாக வச்சுக்கொள்ளலாமே. ஆக மரண சககிருத்தமாக இருந்துட்டு இந்த ஞானமானது மோட்சத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லாமேன்னு ஒரு பூர்வபக்ஷம். இதுக்கு பதில் சொல்றாருன்னா அப்படி சொல்லப்படாது. பூர்வோத்பன்னஸ்ய ஞானஸ்ய சிரப்பிரவருத்தத்வாத் மரண காலே தஸ்ய சந்நிதாபயிதும் அசக்தே. நீ இப்படி சொன்னா நீ ஒரு பதில் கேள்விக்கு பதில் சொல்லணும். ஞானம் மரணத்தை சகாயமாக வச்சுட்டு அஜானத்தை நிவர்த்தி பண்ணும், மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு நீ சொல்ற. கேட்கிறேன், ஞானம் உடனே மரணம் வருமா இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு வருமா? சில சமயம் உடனே வந்துடும், சில சமயம் ரொம்ப நாள் காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு, அப்புறமா மரணம் வரும். ஞானம் முன்னாடியே வந்தாச்சு, ஆனா இவர் ரொம்ப நாள் இருந்துட்டு அப்புறம் தான் மரணம் அடைகிறாருன்னு வச்சுப்போம். இப்ப என்ன ஆகும்னு கேட்டா, ரொம்ப நாள் முன்னாடி வந்த ஞானம் மறந்து போயிருக்குமே. நமக்கு பால்யத்துல நடந்ததெல்லாம் ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்டா முடியும், ஞாபகம் இல்லை. முக்கால்வாசி மறந்து போயிடும். மறந்து போறதுதான் நமக்கு சுபாவம். ஏதாவது ஒண்ணு ரெண்டு கொஞ்சம் தான் ஞாபகம் இருப்பேன். எல்லாம் அப்படியே எல்லாத்தையும் சொல்லுன்னா சொல்ல முடியாது. போக போக மறதி வந்துடுறது. மத்தாஸ்பரத்துக்கு ஞானம் அப்போகனம். அப்போ என்ன ஆகும், இவருக்கு ஞானம் இவர் மரண காலத்துல அது ஞாபகம் வரும்னு சொல்ல முடியாது. ஆக மரண காலே தஸ்ய சந்நிதாபயித்தும் அசக்தியத்வாத். அந்த ஞானம் மரண காலத்துல மறுபடியும் வரும் சொல்ல முடியாது. ஏன்? அது சிரப்பிரவருத்தம். ரொம்ப நாள் முன்னாடி வந்ததோ இல்லையோ, இத்தனை நாள் கழிச்சு அது எப்படி ஞாபகம் இருக்க முடியும்? இது ஒண்ணும் உபாசனை இல்லை. உபாசனையா இருந்தா நித்தியம் பண்ணிட்டே இருப்பான். ஞானங்கிறது நித்தியம் பண்ணணுங்கிறது இல்லையோ. ஒரு தடவை வந்தாச்சுன்னா அவ்வளவுதான், ஒரே ஒரு தடவை தான் வரும்னு சொல்லியிருக்கு. சக்ருத் வித்யுத்தம் அப்படின்னு சொல்றது. ஒரே ஒரு தடவை தான் ஞானம் வரும் அப்படின்னு, ரெண்டாம் தடவை ஞானம் வராது. வந்தா மறக்காதுன்னு அர்த்தம். இப்ப இந்த கேள்வி கேட்கிற என்ன சொல்றான்னா, மரணம் வரையில் அது இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப நாள் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப சொன்னா அப்படியே காத்துட்டு இருக்கணும். ஞானம் வந்தாச்சுன்னா உடனே முக்தி, உடனே மரணம் தான் அப்படி சொல்லிடலாமே. தற்காலமே உற்பன்னா ஞானாந்தராத் முக்தி இருந்துச்சே, மரண காலத்துலதான் அவனுக்கு இன்னொரு ஞானம் உண்டாயிடும், அதனால மோட்சம் வரலாம்னு சொல்லலாமே. யதேவ பகவான் வேத ததேவ மே ப்ரூஹி இதி ஆச்சாரியவான் புருஷோ வேத இத்தியாதி ஸ்ருதி பரியாலோசனையா பிரதம ஜானாதேவ முக்தே ஸ்ரூயமானத்வாசி. நீ சொல்றபடி பார்த்தா ஞானமே மரண காலத்துலதான் வரும் அப்படின்னு சொல்லணும். உயிரோட இருக்கான்னா அவன் ஞானி இல்லை. ஏன்னா இந்த ஞானத்தால அவனுக்கு மோட்சம் வரலையே, மரணம் கூட வரும், அப்பதான் வரும்னு. அப்ப மரண காலத்துல ஒரு ஞானம் வரும், அதுதான் அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கும். மரண காலத்துல ஞானம் வருமா வராத தெரியாது. இப்ப வந்திருக்குங்கிறது தெரியுது, மரண காலத்துல என்ன ஆகும்னு தெரியாது. ஆனா மரண காலத்துல வரும்னு வச்சுப்போம். அப்ப இப்ப என்ன, இப்ப வரலன்னு தானே அர்த்தம். மரண காலத்துல வந்ததுதான் ஞானம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி வரலன்னு அர்த்தம். ஆனா அப்படி சொன்னா இப்ப மைத்ரேயி கேட்கிறாளே, யதேவ பகவான் வேத, ராஜ்யாவர்கிட்ட பார்த்து சொல்றா, இந்த பணம் எல்லாம் வேண்டாம், மோட்சம்தான் எனக்கு வேணும். அப்ப மோட்சத்துக்கு சாதனம் ஞானமோ இல்லையோ, அந்த ஞானம் உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ, அப்ப அதை எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறேன். ஏன்? ததேவமே ப்ரூஹி, உங்ககிட்ட இருக்கிற அந்த மோட்ச சாதனை ஞானத்தை எனக்கு உபதேசம் பண்ணுதுங்கிற. அப்படின்னா அவர் இன்னும் செத்து போல,
உயிரோடு தான் இருக்கார், அவர்கிட்ட ஞானம் இருக்கு அப்படிங்கிறத இதை காண்பிக்கிறது. அதனால இப்போ மோட்ச சாதனமான ஞானம் மரண காலத்துலதான் வரும், அது வந்தா உடனே மரணம் ஆயிடும் அப்படின்னு இருந்திருந்தால் இப்ப எப்படி மைத்ரேயி இதை கேட்க முடியும்? அவர் எப்படி சொல்ல முடியும்? ஏன் அந்த ஞானமே இல்லையே. இப்போ ஞானமே அப்புறம்தான் மோட்சத்துலதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அதனாலே அது ஒண்ணு. ஆச்சாரியவான் புருஷோ வேத, குரு கிட்ட போய் தானே சிஷ்யன் கத்துந்தாகணும் இந்த விஷயத்த. குருக்கே தெரியாது, அவர் செத்து போனாச்சா போறதுதான் ஞானம் வரும் அப்படின்னு இருந்தா அதுக்கப்புறம் அவர் எப்படி சிஷ்யனை தயார் பண்ண முடியும்? ஆஹா, அந்த ஞான சம்பிரதாயமே நஷ்டமா போகுது. அதனால சுவாமி என்ன பண்ணிருக்கார், ஞானம் முன்னாடியே வந்துடும், அஜானமும் போயிடும். ஆனாலும் இவனுக்கு இந்த சம்பிரதாய விச்சேதங்கள்லாம் வராம இருக்கிறதுக்காக, மற்ற வாழ்க்கை ரொம்ப யோக்கியமான வாழ்க்கை உபதேசம் பண்றதுக்காக அந்த ஞானிய உபதேசம் பண்றதுக்கு லாயக்கான நிலையில வச்சிருப்பார். அதாவது அவனுடைய பிராரப்த கர்மா நல்ல பிராரப்த கர்மா, அது அவனுடைய சரீரத்தை ஞானத்தை உபதேசம் பண்றதுக்கு யோக்கியமான ஒரு நிலையில வச்சிருக்கும். அதனால அவன் ஏதோ ஜீவன் முக்தன் அப்படிங்கிற பேர்ல இந்த காரியத்தை பண்ணிட்டு இருப்பான். அதுக்காக தான் இது பாஷகாரர் ஆச்சாரியவான் புருஷோ வேத அப்படின்னு சொன்னதுனாலேயே ஞானம் வந்தா உடனே மரணம் வருங்கிறத இல்லேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஞானமே இருக்க முடியாது லோகத்துல அப்படின்னு. இத்தியாதி ஸ்ருதி பரியாலோசனையா பிரதம ஜானாதேவ முக்தே ஸ்ரூயமாச. ஆக என்ன சித்தாந்தம்னு கேட்டா, எனக்கு எப்போ ஞானம் வந்ததோ அப்பவே முக்தந்தான், மரணத்துக்காக எல்லாம் காத்துட்டு இருக்க வேண்டாம். மரணம் எப்ப வேணாலும் வரட்டாம், ஏதன் மத்தியில அவன் ஜீவிச்சுட்டு இருந்தாலும் முக்தந்தான். ஆக ஜீவன் முக்தா அப்படின்னு சொல்லலாம், தப்பே கிடையாது. ஏதேன வச்சனாந்தரம் அனுகிரகீதம் வரும். இப்படி சொல்றதுதான் இன்னொரு வச்சனத்துக்கு அனுகூலமாக இருக்கு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றது, ஜீவன்னேவஹி வித்வான் ஹர்ஷாமர்ஷாபியாம் விமுச்சியதே இதி. இந்த வச்சனம் இருக்கான். இந்த அர்த்தத்துல நிறைய வச்சனம் நமக்கு கிடைக்கிறது. ஆனா இந்த எதுல இருந்து எடுக்காருன்னு தேடி பார்க்கலாம். இவன் உயிரோடு இருக்கும் போதே, இவன்னா யாரு? ஞானி, தத்துவஞானம் வந்தவன் உயிரோடு இருக்கும் போதே ஹர்ஷம் அமர்ஷம் ரெண்டுல இருந்து விடுபட்டு வரும். அதாவது நல்லது வந்தால் சந்தோஷம் வரும், சாதாரணமா அஜ்ஞானிக்கெல்லாம் அப்படிதான் வரும். அதே மாதிரி பிடிக்காத விஷயம் வந்து சொன்னா கோபம் வரும், தேஷம் வரும் இல்லையா? இவனுக்கு ஞானம் வந்து கொடுத்தோன்னு சொன்னா அப்ப இது ரெண்டுமே வராது அப்படின்னு சொல்றாங்க. ஆக ஹர்ஷாமர்ஷாபியாம் ஜீவன்னேவ விமோச்சதே, உயிரோடு இருக்கும் போதே ஹர்ஷமும் இல்லை அமர்ஷமும் இல்லை, அப்படி இருக்கிறான் ஜீவன் முக்தன் அப்படின்னு இந்த வச்சனத்தை சொல்றது. இது ரொம்ப பிரசித்தமான விஷயம்தான், பகவத்கீதையிலேயே வருது. ஹர்ஷா அமர்ஷ அயோத்வேகைர் முக்தோய சச்சமே பிரியா. இதெல்லாம் வந்து ஞானிக்கு இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. அதனால இந்த விஷயம் ஒரு புது ஸ்ருதி ஒண்ணு அந்த வச்சனத்தை இவர் கொண்டு வந்திருக்காரு. நச்ச நஹ வை சசரீரஸ்ய சதஹ பிரியா பிரியோரபகதிரஸ்தி இது ஸ்ருத்தியந்தர விரோதோ வாச்சியா. அப்போ ஒரு கேள்வி வருது, நீங்க ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்லிட்டா அந்த முக்தனுக்கு ஹர்ஷாமர்ஷம் வேற கிடையாது அப்படின்னு இப்ப சொல்லிட்டேன். ஹர்ஷாமர்ஷம் பயோத்வேகைர் முக்தா அப்படின்னு. அப்படின்னா இன்னொரு ஸ்ருதி என்ன சொல்றது, இவன் உயிரோடு இருக்கிற பரியந்தான், சசரீரனாக இருக்கிற பரியந்தான் பிரியமும் அப்பிரியமும் வந்துட்டேதான் இருக்கும்னு சொல்றான். நகவை சசரீரஸ்ய சதா பிரியா பிரியோரபக்திரஸ்தி. இவன் சசரீரனாக சரீரத்தோடு கூடினவனாக இருக்கும் வரையில் இந்த பிரியமும் அப்பிரியமும் வராம போகாது, வந்துட்டேதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க. நீங்க என்ன சொல்ற, ஞானம் வந்ததுக்கு அப்புறம் உயிரோடு இருந்தாலும் இவனுக்கு ஹர்ஷாமர்ஷம் வராது அப்படின்னா பிரியம் அப்பிரியம் வராதுன்னு தானே சொல்றது. ஒரு இடத்துல வரவே வராதுன்னு சொல்றது ஞானிக்கு, இங்க வரலாம்னு நீங்க சொல்றீங்க. அப்போ ரெண்டுக்கும் விரோதமா இருக்கேன்னு கேட்டான். அப்ப சொல்றார், இல்ல ஸ்ருத்யந்தரஸ்ய சாமானிய விஷயத்வாத் அத்திர வித்வான் இது விசேஷ நிர்தேசாத். இதுல மீமாம்சா நியாயம் போட்டுதான் நாம விரோத சமாதானத்தை பண்ணிக்கணும். என்ன மீமாம்சா நியாயம்னு கேட்டா, சாமானிய விசேஷ நியாயம். சாமானிய சாஸ்திரம், விசேஷ சாஸ்திரம்.
சாமானிய சாஸ்திரம் விசேஷ சாஸ்திரம் ரெண்டுக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல போய் இடிக்கும், விரோதம் வரும். அப்படி வரும்போது அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துல சாமானிய சாஸ்திரத்தை சங்கோச்சம் பண்ணி வச்சுக்க வேண்டியது. சாமானிய சாஸ்திரத்தை விட விசேஷ சாஸ்திரங்கிறது பிரபலம் அப்படின்னு அங்க ஒரு தீர்மானம் ஆயிருக்கு. அந்த தீர்மானப்படி பார்த்தோம்னா இந்த ஜீவன்னேவ வித்வான் ஹர்ஷாமர்ஷாபியாம் விமுச்சியதே அப்படிங்கிற இடத்த இது எல்லா ஜீவனை பத்தியும் சொல்லல, வித்வானை பத்தி சொல்லு. மொத்தமா அத்தனை ஜீவராசிகளை பத்தி சொல்லக்கூடிய வச்சனம் இல்லை. இது விசேஷ வச்சனம், ஞானியை பத்தி சொல்றது. ஆனா நகவை சசரீரஸ்ய பிரியா பிரியோரபகதி ரசின்னு ஞானியை பத்தி சொல்லல, பொதுவா எல்லாரையும் பத்தி சொல்லி சசரீரனா இருந்தான்னா அவனுக்கு பிரியா அப்படியா ஏதாவது வந்துட்டேதான் இருக்கு அப்படின்னு சொல்றது யாரு? ஞானிக்கா. எல்லாருக்கும் பொதுவா சொன்ன விஷயம். அப்ப இது என்னாச்சு? இது சாமானிய சாஸ்திரம். அது ஜீவன்னேவ வித்வான் அப்படின்னு சொல்றது அது வெறும் அந்த ஜீவன் முக்தனுக்கு சொல்றது அது விசேஷ சாஸ்திரம், அவனுக்கு மாத்திரம் சொல்றது விசேஷ சாஸ்திரம். அப்ப அதுதான் பிரபலம். அதை அனுசரிச்சு நகவை இந்த சாமானிய வச்சனம் இருக்கே, சசரீரனா இருந்தான்னா பிரியா பிரியம் விடாது அப்படிங்கிற சாமானிய விஷயம் இருக்கே, சாமானிய சாஸ்திரம், இதை சங்கோச்சம் பண்ணிக்க வேண்டியது. இந்த ஜீவன் முக்தனை விட்டுட்டு மற்றவாளுக்கு சொல்லியிருக்கு, சரீரத்தோட இருந்தாக்க அவனுக்கு பிரியம் அப்பிரியம் வந்துட்டுதான் இருக்கும் அப்படிங்கிறது மத்தவா விஷயம். அத்த வித்வான் இது விசேஷ நிர்தேசா தஸ்ய தாவதேவ சிரம் இது ஸ்ருதி சியாதி சேத். ஆனா வாஸ்தவத்துல இவன் சசரீரனே இல்லைன்னு பாஷ்யக்காரர் எடுத்து சொல்லிட்டார். சமன்வயாதிகரணத்துல ஞானம் வந்தாச்சுன்னா இவன் சசரீரன் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, யாரு சசரீரன் சரீரம் உள்ளவன் அப்படின்னு கேட்டா, யாருக்கு அந்த சரீரத்திலே தாதாத்மியாபிமானம் இருக்கோ அவன் தான் சசரீரம். சசரீரத்வஸ்ய மித்யாஜான விரும்பிதத்வாத். இவனுக்கு அந்த மித்யாஜானம் வந்தாதான் சசரீரன், அந்த சரீரத்தை தன்னுடையதுன்னு அவன் நினைச்சுக்கணும், தான் நினைச்சுக்கணும். அப்பதான் அவன் சசரீரன். அவனுக்கு சரீரத்திலேருந்து ஆத்மபாவம் ஒத்து போயிடுச்சுன்னு சொன்னா இவன் சசரீரனே இல்லை. அதனாலதான் இவனுக்கு பிரியா அப்படியா ரெண்டும் வராது. அதனால இந்த விஷயத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் சாமானிய விசேஷ பாவம்லாம் சொல்லணுங்கிறது நிர்பந்தமே இல்லை. சூத்திர பாஷ்யத்துல பாக்குறச்சு அப்படிதான் போயிருக்கு. அங்க சசரீரத்துவமேவ தர்ம காரியம் அசரீரத்துவம் தர்ம காரியம் இதுச்சேன்னு கேட்டு மித்யாஜான நிமித்தத்வா அப்படின்னு சமன்வயாதிகரணத்துல சொல்றாரு. அதனால மித்யாஜானம் இருந்தா இவன் சசரீரம், ஞானம் கொடுத்தோன்னு சொன்னா அவன் சரீரம் நடமாடிண்டே இருந்தாலும் அவனை பார்க்கிற வரையில் அசரீரம் தான். அதனால அங்க ஒரு விசேஷமான ஒரு ஸ்ருதியை வேற கொடுத்துருக்கு. சச்சக்ஷுர் அச்சக்ஷுரிவ சகர்ணஹா அகர்ண இவ அப்படின்னு வரிசையா ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, வாஸ்தவமா அவனுக்கும் சக்ஷுசுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா கண் உள்ளவன் போல இருப்பான். அவனுக்கும் வாகிந்திரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா வாக்கு உள்ளவன் போல இருப்பான் மத்தவா பாக்குறதுக்கு. சக்கரனா காதுங்க எதுவும் கிடையாது, ஆனா காது இருக்கிறவன் மாதிரி, காது கேட்கிறவன் மாதிரி இருப்பான் அப்படின்னு வரிசையா சொல்றது. இன்னும் என்ன சொல்றது, பாம்பு இருக்கே அது சில சமயத்துல ரொம்ப நாள் ஆயிடுத்துன்னு சொன்னா தன் மேல் தோலை உரிச்சு போட்டுரும். சட்டைன்னு சொல்றது, பாம்பு சட்டை. அப்படியே மொத்தமா உரிச்சுட்டு அது பாட்டு போயிடும். அது உரிச்சு போட்ட அந்த தோல்ல இதுக்கு மேல அதுக்கு ஆத்மபாவம் இருக்குமா? ஆறு தூக்கிட்டு போனாலும் அதுக்கு ஒண்ணும் இல்லை, கவலையே இல்லை இல்லையா? அதனால அதுல ஆத்மபாவங்கிறது சுத்தமா இருக்காது. அஹி நிர்லவயனி அப்படின்னு ஒரு பதம் கொடுத்துருக்கு வேதத்துல. அஹி நிர்லவயனி, அது எப்படி மிருதா சயிதா, அதை போலதான் இந்த ஞானிக்கு ஆத்மபாவமே இல்லாத இந்த சரீரம் ஓடிட்டு இருக்கு. நாம நினைச்சுட்டு இருக்கோம் அவன் ஆத்மபாவத்தோட வேலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனா தத்துவ ஞானிக்கு சரீரம் ஓடுறது இருக்கே, ஆத்மபாவமே இல்லாம அது பாட்டுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கு. அது சம்ஸ்காரத்தை இவன் ஒண்ணும் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த விதத்துல பாக்குறச்ச அவன் அசரீரன்ல தான் சேருவான், சசரீரனே இல்லை ஞானம் வந்தது. ஆகையால நவை சசரீரஸ்ய சதா பிரியா பிரியோர் கரெக்டா தான் இருக்கு. இதெல்லாம் சாமானிய சாஸ்திரம்னு சொல்லி சங்கோஜம் கோஜம் பண்ண வேண்டாம். அவன் சசரீரனே இல்லையே. அதனால இது சுமாரா அப்படி கேட்கறவனுக்காக அவனுடைய புத்தியை அனுசரிச்சு பெரியவா பதில் சொல்லியிருக்காளே தவிர இப்படியேதான் சொல்லணும்னு நிர்பந்தம் இல்லை. பாஷ்யக்காரர்களுக்கு இதுலதான் தாற்பயம்னு சொல்ல முடியாது.
தஸ்ய தாவதேவ சிரம் இது ஸ்ருதிஸ்தியக்தா ஸ்யாதிதி சேத் ந வியவஸ்தயா உபபத்தே. அப்ப அவன் கேட்டான், சரி இதெல்லாம் நீ ஏதோ சமாளிச்சு போற, தஸ்ய தாவதேவ சிரம், அவன் இதுவரை காத்துருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அவனுடைய பிராரப்த கர்மா முடிகிற வரையில் அவன் சத் சம்பத்திய மோட்சத்தை அடையறதுக்கு அந்த சரீரம் உயர பரியந்தம் காத்துட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்ருதிக்கு நீ என்ன சொல்ல போற? அதுக்கு சொல்றார், இல்லப்பா வியவஸ்தை இருக்கு. ததாஹி முக்தி கலு சுவாபாவிகி சர்வேஷாம் நசா ஞானேன ஜன்யதே. இந்த முக்திங்கிறது எல்லாருக்கும் அப்படியே இருக்கு, ஏற்கனவே சித்தமா இருக்கு. தெரியலேங்கிறது வேற விஷயம், தெரியாம இருக்கு. நசா ஞானேன ஜன்யதே, அந்த முக்திங்கிறது ஞானத்தினால உண்டாக்கப்படுவது இல்லை, யாருக்குமே உண்டாக்கப்படுறது இல்லை. இந்த யாரு பத்தனாக இருந்துட்டு இருக்கானோ, சம்சார சாகரத்துக்குள்ள மூங்கி இருக்கானோ, அவன் கூட முக்தம்தான் உண்மையில. அவனுக்கு தெரியல தான் முக்தங்கிறது. ஏன்னா அஜ்ஞானம் அவனை வேற மாதிரியா காமிச்சு கொடுக்கறது, அதனால அது தெரியலையே தவிர மற்றபடி இது ஸ்வபாவ சித்தம். முக்திங்கிறது ஒரு புதுசா வரக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. கிம் தர்ஹி அவித்யா திமிர திரோஹிதாயாக முக்தேஹே திமிர மாத்திரம் நிராக்கிரியதே. திமிரன்னா இருட்டு, அவித்யங்கிறது இருட்டு, அது மறைச்சு வச்சிருக்கு. அந்த இருட்டுனால கண்ணு தெரியல, முக்தி இருக்குங்கிறதே தெரியாம போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணணும்? புதுசா முக்தியை ஒன்றும் உற்பத்தி பண்ண வேண்டியதில்லை, அது இருக்கு. எது அதை மறைச்சிருக்கோ அந்த இருட்டை நீக்கினான் போகணும். திமிர மாத்திரம் நிராக்கிரியதே, எந்த இருட்டு இருக்கிறதுனால இருக்கிற முக்தி தெரியாத போச்சோ அந்த இருட்டை நிவர்த்தி பண்ணணும். அது அஜ்ஞான இருட்டு, அஜ்ஞானங்கிற இருட்டு. அப்ப ஞானங்கிற பிரகாசம் தான் இந்த இருட்டை போக்க முடியும். ஆகையால ஞானம் வந்தாச்சுன்னா இந்த இருட்டு போகுமே தவிர முக்தி வருதுங்கிறது இல்லை. இருக்கிற முக்தி மறைஞ்சிருந்தது, இப்போ இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு, இவ்வளவுதான் வித்தியாசம். தச்ச பிரசம ஜானேனைவ நிராகிருதம். இந்த இருட்டு போகிறதுக்கு எவ்வளவு தடவை வெளிச்சம் போடணும் அப்படின்னு ஏதாவது கணக்கு உண்டா? முதல்ல தடவை வெளிச்சம் போடச்சே போதும், 4 தடவை போட்டு போட்டு அணைக்கணும், அப்பதான் இந்த வெளிச்சம் இருட்டு போகும் அப்படிங்கிறது இல்லை. ஞானம் வந்தாச்சுன்னா உடனே போயிடும், அதே க்ஷணத்துல. இத்தனை தடவை ஞானம் வரணும் அப்பதான் போகும்னு இல்லை. அதான் பிரசம ஜானேனைவ நிராகிருத்தம், அந்த அஜ்ஞானம் போயாச்சு. ததாபி அவித்யா காரியஸ்ய தேகஸ்ய அவிநாசாத் புனః புனः மகாந்தகாரவத் உற்சாரிதமபி திரஸ்கரோதி. இருந்தாலும் போயிடுச்சுங்கிறது வாஸ்தவம். இருந்தாலும் அதனுடைய காரியமான தேகம் இருக்கோ இல்லையோ, இன்னும் தேகம் இருக்கு. அஜ்ஞானம் போயிடுத்து, ஆனா தேகம் இருக்கு. தேகம் இருக்கிறதுனாலே அது விநாசமாகலே, அது அந்த பிரார்த்த கர்மாவாலே அது ஓடிட்டு இருக்கு. அதனாலே புனః புனः மகாந்தகாரவத் உற்சாரிதமபி திரஸ்கரோதி. மகாந்தகாரம் என்ன அப்படின்னா, இந்த இருட்டுல மின்னல் மின்னறதுன்னு வச்சுக்கோ. இந்த மின்ற அந்த ஒரு க்ஷணத்துக்கு அங்க எல்லாம் இருக்கிறதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. மின்னல் போயிடுச்சுன்னா திருப்பி அதே மாதிரி மறைஞ்சு விடுறது. அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, இங்க இந்த அந்தகாரம் போல அது அப்பப்போ திருப்பி திருப்பி அதை மறைக்கிறது. இது அந்த அவித்யா நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் இதான் அந்த சம்ஸ்காரம்னு சொல்லணும். அவித்தியுடைய சம்ஸ்காரம் இதுதான். அவித்யா லேசம் சம்ஸ்காரம் என்னெல்லாமோ பிரக்கிரியெல்லாம் பண்ணியிருக்க, பல விதமான பிரக்கிரிகள். அதனாலே மகா அந்தகாரவத்து உற்சாரிதமப்பி திரஸ்கரோதி, அதை போக்கியாச்சினாலும் திருப்பி மூடிக்கிறது. தஸ்ய திரஸ்கார பிரதிபாசஸ்ய தேக விச்சேதாத் விச்சேது போது. இது எப்போ இது நிறுத்தம் மூடுறத அப்படின்னு சொன்னா, இந்த தேகம் எப்போ விச்சேதம் ஆகுமோ அப்போ அதோட முடிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் திருப்பியும் மறைக்காது அப்படின்னு சொல்றாரு. எவஞ்ச சதி பிராச்சீனமேவ மகாந்தகார உச்சாரணம் ஞானமாத்திர நிபந்தனம் அவதிஷ்டதே. அப்படின்னா என்ன ஆச்சு? கடைசியில என்ன சித்தாந்தம்? அதாவது ஏற்கனவே முதல் ஞானத்தால அவித்து போனதுதான், அது திரும்பி வரப்போறது இல்லை. ஆனால் அந்த பிராரப்த கர்ம வசாத்து அதனுடைய சம்ஸ்காரமோ வாசனையோ ஏதோ ஒன்று சொல்றாலே, அதனால மறைஞ்சா மாதிரி தோணுமே தவிர நிஜத்துல மறையாது.
யதா சூரியோதயேன மகாதிமிர உச்சாரணே கிருதே அபி சத்ராதிகிருதஸ்ய திமிராபாசஸ்ய சத்ராதி விகமேவிகமஹா. இது புதுசா ஒரு உதாரணம் சொல்ல. சூரியோதயம் ஆயிடுத்தோனோ நல்ல வெளிச்சம் வந்தாச்சு, அப்படின்னா இருட்டு போச்சு, நல்ல பட்டப்பகை, வெயில் தகிக்கிறது. இப்ப நம்ம கொடையை தூக்கிட்டு போறோம், கொடையை பிடிச்சிட்டு வெயில்ல போக முடியாது. கொடை எதுக்காக? வெயில மறைக்கிறதுக்காக. மறைச்சா ஒரு நிழல் நம்ம மேல விழுறதா இல்லையா? இந்த நிழல் இருட்டு தானே, நிழல்ங்கிறது இருட்டு தான். அப்ப என்னாச்சு? இந்த இருட்டு எங்க இருந்தது? சூரியன் எல்லா இருட்டையும் போக்கியாச்சு, இருட்டே இல்லை. இப்ப கொடையால எப்படி ஒன்னா இருட்டு கொண்டு வர முடியுது அப்படின்னு கேட்டா எப்படியோ, இதுக்கு என்ன பதிலோ? இதே மாதிரி தான் அந்த அவித்திய ஞானம் நிவர்த்தி பண்ணினதுக்கு அப்புறமும் அந்த தேகம் கொடை ஸ்தானத்துல இருந்துட்டு அது வேலை பண்றதுக்கு என்ன வேணுமோ அதை ஏற்பாடு பண்ணிக்கிறது, அந்த தேகத்தினால மறைக்கப்படுகிறது. அதனால அந்த அவித்யாவாசனையோடு கூடி இருக்கக்கூடிய அந்த தேகமானது இவனுக்கு கொஞ்சம் அஜ்ஞான காரியம், அந்த ஆவரணம் எல்லாம் பண்ணி கொடுக்கறது, அதை போல பண்ணி கொடுக்கறதுதான். இது எப்போ போகும்னா அந்த சத்திரம் போயிடுத்துன்னு சொன்னா, கொடை போயிடுத்துன்னு சொன்னா நிழலும் போயிடும். அதே மாதிரி இந்த தேகம் போயிடுத்துன்னு சொன்னா இந்த காரியங்கள் எல்லாமும் நிவர்த்தி ஆயிடும். ததச்ச பிராச்சீனமேவ மகாதிமிர உச்சாரணம் சூரியோதய மாத்திர நிபந்தனம் அவதிஷ்டதே. அதனால முதல்ல சூரியோதயம் ஆனத்துல அந்த பெரிய அந்தகாரம் போச்சுன்னு சொன்னோமே, இது போனதுதான். இப்ப நடுப்புற நாம கொடையை வச்சு ஒரு அந்தகாரத்துல தயார் பண்ணினாலும் கொடை இருக்கிற வரையும் தான் இருக்கும், அப்புறம் இருக்காது. அதே மாதிரி இங்கேயும் இவனுக்கு மூலாஜானங்கிறது போனதுதான். அதனால இவன் ஒன்றும் பாதிப்பு வராது, அது இல்லவே இல்லை, போயிடுச்சு. ஆனா தாத்காலிகமாக தேக சம்பந்தத்தினாலே அதனுடைய வாசனை சில காலத்துக்கு ஆவரணம் மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வைக்கும். அந்த காரியமும் அந்த பிராரப்தம் போகும்போது நிவர்த்தி ஆகிடும்னு வச்சுக்கணும். தஸ்மாத் ந ஜானாந்தராத் முக்தி. இதனால முதல்ல வரக்கூடிய அந்த தத்துவ ஜானத்தினாலதான் இவனுக்கு முக்தி. இவன் ஜீவிச்சுட்டே இருந்தாலும் முக்தன்தான். இவனுக்கு கடைசியில ஒரு ஞானம் அதனால முக்தி ஆகும் எல்லாம் கிடையாது. ஜானாந்தரம் வந்தா தான் முக்தி, இன்னொரு ஞானம் கடைசியில வரும் அப்படிங்கிறதுல அப்பிராமாணிகம் சொல்லி முடிச்சுட்டார். அபிது பூர்வோத்பன்ன ஜானாதேவ முக்தி இது சித்தம். எந்த ஞானம் முதல்ல இவனுக்கு வந்ததோ, ஞானமா இருந்தால் அதுதான் ஞானம், அதனாலதான் இவனுக்கு